மக்களே ஆறுபடை ட்ரிப் தான் போறோம். கார் இருக்கு, 6 படை போயிடலான்ட்டாங்க. கார் வந்து தான், ஆனா கார் இவனுக்கு ஓட்ட தெரியாது. இந்த வண்டி யாரு ஓட்ட போறது அப்படின்றது தான் நாங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டே இருந்தோம். நாங்க வந்திருக்கிறது 5 பேர். ஆனா 5 பேர்ல யாருக்கு வண்டி ஓட்ட தெரியும் பாத்தீங்கன்னா, ஸோ இவனுக்கு மட்டும் தான் வண்டி ஓட்ட தெரியும். ஸோ நம்ம டிங்கி. ஆனா அவர் இல்லைன்னா நாங்க இல்லவே இல்லை தல. அவர் இல்லைன்னா நாங்க இல்லை. அவர் ஒருத்தரை நம்பி தான் நாங்க இப்ப 4 பேர் வந்திருக்கோம். அப்ப தூரத்துல ஒரு மலை இருந்துச்சு, பார்க்கவே செம்ம கண்ணு குளிர்ச்சியா இருந்துச்சு. போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் வேற ஆயிருந்தது. நாங்க போட்ட பிளான் வேற. முருகரை போய் பார்க்க போயிட்டோம். இந்த சுவாமிமலை திருக்கோயில் வந்து முருகனோட 4வது படையை சேர்ந்தது. நாங்க இதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இதுதான் முருகனோட 2ஆம் படை. அதை தான் நாங்க 2வதா பார்த்தோம். முருகனோட முதல் படை திருப்பரங்குன்றம், இதை நம்ம 3வதா பார்க்க வந்திருக்கோம். முருகனோட 6ஆம் படை பழமுதிர்ச்சோலை, இதை நாங்க 4வதா பார்க்க வந்திருக்கோம். என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளோ ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு அந்த கோபுரம். 18ஆம் படி கருப்பசாமி மட்டும் என்னால பார்க்க முடியல. ஏன்னா அங்க க்ளோஸ் பண்ணிருந்தாலும் அவர் அவங்க கூட எப்பயுமே துணையா வருவாரு. ஆமா கரெக்ட் தான், அது எப்பயுமே துணையா தான் இருப்பாரு. நான் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ல வந்து படுத்து தூங்கிட்டேன். அண்ணன் எனக்கு லைட்டா வயிற்று வேற ஒன்றும் இல்லை. முடிகிறோம். இது எல்லாம் எங்க அண்ணன் முத்து அவரால எல்லாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். எங்கன்னா ஆறுபடை ட்ரிப் தான் போகிறோம். ஸோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நம்ம பசங்க வந்துட்டு இருக்காங்க, கிளம்பி போகிறது தான் பிளானு. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30. டைம் வந்து அரௌண்ட் 3 o'clock ஆகுது மார்னிங். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம எதில் போகிறோம், யாரெல்லாம் போகிறோன்றதெல்லாம் போக வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் நம்ம எந்த ரூட் வழியாக போகிறோன்றதும் நம்ம வந்து போக வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பி அங்கேருந்து ஏரியா வந்துட்டேன். ஏரியாலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நானும் நம்ம பசங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக காசிமேட்டில் இருக்க பெட்ரோல் பங்க் போயிட்டோம். அங்கே போயிட்டு நம்ம போகிற காருக்கு வந்து டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக பெருங்குளத்தை தாண்டி ஒரு அம்மன் கோயிலில் ஒரு பூஜையை போட்டோம். போயிட்டு வர வரைக்கும் எந்த ஒரு தடையும் வரக்கூடாதுன்னு அங்கேயே ஒரு அக்கா இருந்தாங்க. 4 டயரில் எலுமிச்சப்பழத்தை வச்சுட்டு கருப்புறம் சுற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்போ டைம் வந்து 5:30 போல் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் போகிற ரூட் வந்து உளுந்தூர்பேட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்து கும்பகோணம் போகிற ரூட்டு தான் போயிட்டு இருக்கோம். 3 hours later. இப்போ நாங்கள் எதில் வந்தோம், யாரெல்லாம் வந்தோன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி கோகுலோட காரில் தான் வந்தோம். கார் வந்து தான், ஆனால் கார் இவனுக்கு ஓட்ட தெரியாது. ஸோ நாங்கள் வந்து முக்கிய காரணமே வந்து நாங்கள் போட்ட பிளான் வேறு. சாமிமலை மட்டும் வந்துட்டு போகலான்றது தான் நம்ம பிளானாக இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு எங்கெங்கேயோ ஆக்சிடெண்ட்லாம் ஒரு பிளான் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக வந்து ஆறுபடை போயிட்டு வந்துடலான்றது தான் தம்பி பிளானாக இருந்தது. இந்த வண்டி யார் ஓட்ட போகிறது அப்படின்றது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். ஏன்னா வண்டி இருக்குது, போயிடலாம். ஒரு ஆறுபடைன்றது வந்து பெரிய கான்செப்டா, அதனால் எப்படி ஓட்டுறது, யார் ஓட்டுறதுன்றது நாங்கள் யோசிச்சிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்கிறது 5 பேர். ஆனால் 5 பேரில் யாருக்கு வண்டி ஓட்ட தெரியும் பார்த்தீங்கன்னா, ஸோ இவனுக்கு மட்டும் தான் வண்டி ஓட்ட தெரியும். ஸோ நம்ம டிங்கி இவனை மட்டும் நம்பி தான் நம்ம வந்து இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணியிருக்கோம். ஆனா அவர் இல்லைன்னா நாங்க இல்லவே இல்லை தல. அவர் இல்லைன்னா நாங்க இல்லை. அவர் ஒருத்தரை நம்பி தான் நாங்க இப்ப 4 பேர் வந்திருக்கோம். ஸோ கரெக்டாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு சுவாமிமலைக்கு பிளான் பண்ண காரணம் வந்து இங்கேருந்து போயிட்டு அது நெக்ஸ்ட் திருச்செந்தூர் போகிறது தான் பிளானு. ஸோ இந்த ட்ரிப்பில் யாரெல்லாம் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நானே, கோகுல், சாயி, ஸோ டிங்கி, ஸோ பாலாஜி, கேமராமேன் பாலாஜி. ஆமாம். இப்போ நம்ம வந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டில் தான் வந்திருக்கோம். ஸோ இனிமேல் போக எங்கெங்கே போகிறோன்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நாங்கள் இப்போ கும்பகோணம் ரோட்டில் இருந்து தஞ்சாவூர் பைபாஸ் பிடிக்க போயிட்டுருக்கோம். என்னோட குரூப் ட்ரிப் காரில் இதுதான் ஃபஸ்ட் டைமு. போகிற வழியெல்லாம் நானும் நம்ம பசங்க நல்லா சிரித்து பேசிட்டு பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தோம். நாங்கள் நினச்ச மாதிரியே சுவாமிமலைக்கு 5.5 hours வந்துட்டோம். வண்டி எடுத்தது ஒரு 4-4.15 போல இருக்கும். இங்கே நாங்கள் ஒரு 10:30 போலயே வந்துட்டோம். இந்த சுவாமிமலை திருக்கோயில் வந்து முருகனோட 4வது படையை சேர்ந்தது. நாங்கள் இதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சுவாமியை பார்க்க விநாயகர் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்துட்டோம். இதுதான் நான் சுவாமிமலைக்கு தடவையா வரேன். கோயில் பார்க்க குட்டியா இருந்துச்சு. குட்டி மலையை ஏறி போய் தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு. மேல இருக்க முருகனை நல்லாவே நானும் நம்ம பசங்களும் பார்த்தோம். மக்களே, வெற்றிகரமா சாமிமலையில தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்து திருச்செந்தூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். மக்களே சாமி மலைக்கு வரவங்க எல்லாம் கவனிச்சுக்கோங்க. பார்க்கிங்க்கு 40 ரூபாய் வாங்குறாங்க, காருக்கு. பைக்குக்கு 20 ரூபாய் வாங்குறாங்க. மொத்தம் அதுக்கு 2 வழி இருக்கு. ஒரு வழி மெயின் என்ட்ரன்ஸ், இன்னொரு வழி வந்து விநாயகர் இருக்கிற என்ட்ரன்ஸ். நம்ம போனது விநாயகர். இங்க வந்து கற்பூரம் ஏத்த மாட்டாங்க, விளக்கு மட்டும் தான் ஏத்துவாங்க. அது இல்லாம
நீங்க மேல போனா போன் அலோடு இல்ல மக்களே. ஆமா, எதா phone இருந்தாலும் வந்து- நீங்க கார்ல வந்தீங்கன்னா கார்ல வச்சிருங்க, பைக்ல வந்தீங்கன்னா உள்ள லாக்கர் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு, அங்க வச்சிடலாம் போனை. ஆமா அதுக்கு சார்ஜஸ் நாங்க அதை பார்க்கல. ஆமா. ஸோ நாங்கள் வந்து காரில் போனனால கார்லேயே ஃபோனை வச்சுட்டு அடுத்து வந்து சாமியை நல்லா தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்து அப்படியே கோயிலை சுற்றிட்டு அப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போது ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூர் போகிறது தான் நம்ம பிளானு. நாங்கள் சுவாமிமலையிலேருந்து கிளம்பி திருச்செந்தூர் போகிறதுக்காக தஞ்சாவூர் பைபாஸ்லேருந்து சிவகங்கை ரூட்டு போயிருந்தோம். போகிற இடம்ல பயங்கரமாக இருந்துச்சு. வெயில் நல்லாவே அடிச்சுது, ஆனால் எங்களுக்கு வெயிலே தெரியல. அங்கே இருந்த கிளைமேட் அவ்வளோ அருமையாக இருந்தது. அப்படியே போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் வேற ஆயிருந்தது. யாருக்கும் எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு ப்ரே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே தூத்துக்குடி கிட்ட வரும்போது செகண்ட் டைம் டேங்க் ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டோம். அப்படியே அதையே கட்டுங்க. 2வது தடவை பெட்ரோல் ஃபுல் பண்ண வந்துட்டோம். இந்த வாட்டி டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். எப்படி இது டிரைவு? டேங்க் ஃபில் பண்ணிட்டு தூத்துக்குடி போகிற வழியெல்லாம் இந்த உப்பு ரெடி பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிருந்தோம். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் அங்கே இருந்த வெட்ட வெளிக்கும் அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே தூரத்தில் ஸ்டெர்லைட் தெரிஞ்சுது. அப்புறம் தூத்துக்குடியை தாண்டி வடகாத்தூர் கிட்ட வந்துட்டோம். திருச்செந்தூரில் கூட்டம் வேற சொல்கிறாங்களா, அதனால் எனர்ஜிக்காக எதனா சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு காளான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டோம். ஃபைனலி நாங்கள் திருச்செந்தூர் வந்துட்டோம். ஸோ அங்கே போய் க்ரௌடில் நிற்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலாம் சொல்லிட்டு காளான் வாங்கி சாப்பிட போகிறோம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் போயிடுவோம் எப்படின்னா க்ரௌடு. ஸோ நாங்கள் சுவாமிமலையிலேருந்து இங்கே வரத்துக்கு வந்து 6 hours கிட்ட ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து என்னது டைம்டா 5:45 ஆகுது. ஸோ உள்ளே போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஸோ ஒன்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். சீரியஸாகவே நாங்கள் சாப்பிட்ட காலம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் கார் எடுத்துட்டு திருச்செந்தூரோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ திருச்செந்தூரே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. நம்ம திருப்பதியில் லைனில் நிற்போம் பார்த்தீங்களா, கூண்டில் அடைப்பாங்களே, அந்த மாதிரி இப்போ வந்து திருச்செந்தூரில் வந்து இப்போ பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டாங்க, 50% ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கருணை கடலே கந்தா போற்றி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டு மாதிரி இருக்கும். இப்போ அது இருக்காது. ஸோ ஃபுல்லாக ப்ராசஸ் ஆன்கோயிங்கில் இருக்குது. அண்டர் ப்ராசஸில் இருக்குது. இங்கே பார்க்கிங்காக தான் இருக்கும். இதுதான் முருகனோட 2ஆம் படை. அதை தான் நாங்கள் 2வதா பார்த்தோம். கும்பாபிஷேகம் அப்புறம் இப்போதான் நான் திருச்செந்தூருக்கு வரேன். சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க கோயிலையே. நைட்டில் வந்து கோபுரத்தை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே அப்படியே பார்த்துட்டு நைட்டு வந்து ரூம் எடுத்துட்டோம். The next day. இன்னைக்கு Day 2. நேற்று என்னாச்சு? நேற்று திருச்செந்தூர் வந்தோம். நாங்கள் வந்து நைட்டு கூட இல்லை, சீக்கிரமாக வந்துட்டோம். ஒரு 5-5:30க்கெலாம் வந்துட்டோம். வரும்போது காளான்லாம் சாப்பிட்டு வந்திருப்போம், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சரி வந்த உடனே சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூம் எல்லாம் சொல்லிட்டு ஸ்பீடாக சாமி பார்க்க தான் ஃபஸ்ட்டு போனோம். ஆமாம், ஏன்னா நம்ம வந்த டைம் வந்து 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ சாமியை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே சாமி பார்க்க போயிட்டோம். ஏன்னா 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறோன்ட்டாங்க. சரி, அதனால் நாங்கள் வந்த உடனே நாங்கள் சாமி பார்க்க தான் ஃபஸ்ட்டு போனோம். போனோடனே நாங்கள் இன்ஸ்டாவில் வீடியோவில் எல்லாத்துலேயும் பார்த்தா பயங்கர ரஷ்ஷு. ஏதோ சொல்லி பயமுறுத்துனாங்க. 6 hours 4 hours சொன்னாலுங்க. ஆனால் நாங்கள் அங்கே போயிட்டு லைனை பார்த்தோம், பார்த்தா கூட்டமே இல்லை. ஆமாம், லக்கிலி நாங்கள் வந்து ரொம்ப கிட்டவே ஸ்டெப்ஸ் கிட்ட வரைக்குமே போயிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷமாவது நின்று நாங்கள் சாமி தரிசனம் அவ்வளோ அழகாக பார்த்தோம். ஆமாம், மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸில் நாங்கள் சாமி பார்த்துட்டோம். 100 ஆனால் சாமியை ரொம்ப சூப்பராகவே பார்த்தோம். கூட்டமாக இருந்தது. நீங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் கூட ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஆமாம், எல்லாரும் சொல்கிற மாதிரி அவ்வளோலாம் கூட்டம் எங்களுக்கு இல்லை. எங்கள் லக்கிலேயே வந்து நாங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டோம். நேற்று நைட்டு இது கவர் பண்ணலாம், பட் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் வந்து படுத்து தூங்கிட்டேன். அண்ணன் எங்கள் லைட்டாக வழி தகவல் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து டக்குன்னு வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து தூங்கிட்டோம். இப்போ மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பரங்குன்றம், அதாவது 3வதாக ஒரு கோயில் போக போகிறோம். இங்கேருந்து இப்போ திருச்செந்தூர் தான் இருக்கும். திருச்செந்தூர்லேருந்து மதுரை போக போகிறோம். ஸோ மதுரை போயிட்டு அப்படியே அங்கேயே 3 கோயிலை கவர் பண்ணுறோம். எதுனா திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, பழனி. ஸோ அதை முடிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்து. ஸோ இன்றைக்கி டே பிளான் இது தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்னன்றதெல்லாம் வந்து போக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், திருச்செந்தூர்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் என்ன கதைன்றதை போக பார்க்கலாம். அடுத்த பிளான் தான் தெரியுமா பாலாஜி? என்ன கிளம்புறோம், கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக மதுரைக்கு போகிறோம். மதுரையில்
திருப்பரங்குன்றமா அதுக்கப்புறம் பழமுதிர்சோலையும் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பழனி போகிறோம். பழனி போயிட்டு திருத்தணிக்கு போகிறோம். அப்படியே அங்கேருந்து முடிகிறோம். ஃபுல்லாக நிறைவேறணும். அடுத்தது நம்ம இந்த வாட்டி 5 பேர் வந்துருக்கோம். அடுத்தது வந்து நம்ம வேனில் நம்ம டீமு எல்லாருமே வரணும். ஸோ நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி திருப்பரங்குன்றத்துக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் வந்து நாங்கள் ரீச் ஆகிடுவோம். நாங்கள் வர வரையில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, கூட்டம். இன்னும் 1 hour தான் கோயில் ஓப்பன் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மணி என்ன பார்த்தோம்னா 12:15. இன்னும் 45 minutes தான் கோயில் ஓப்பனு. ஸோ அதுக்குள்ளே போய் தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்து எங்கெல்லாம் லஞ்சு சாப்பிட்டு அடுத்து ஜிகிர்தண்டா மதுரைக்கு வந்திருக்கோம். ஜிகிர்தண்டா குடிக்கலாம் எப்படி ஜிகிர்தண்டா தூது குடிச்சிட்டு ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக பழமுதிர்சோலை போயிடுவோம். பழமுதிர்சோலையில் போயிட்டு அழகர் கோயில் பார்த்துட்டு அது எப்படி தான் ஈவினிங் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ போக போக என்ன நடக்குதுன்றத எல்லாத்தையும் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நம்ம ப்ரோ ரைடர் நம்மளை வந்து ஒருத்தர் சேஃபாக கூப்பிட்டு வந்துட்டாரு. மதுரைக்கே வந்துட்டோம். அதாவே பார்த்துட்டு திருப்பரங்குன்றத்துக்கு 12:30 மணிக்கே வந்துட்டோம். அட்லாஸ்ட் நாங்கள் முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம். திருப்பரங்குன்றத்துக்கு கோவில் இன்னும் ஒரு 1/2 hourல க்ளோஸ் பண்ண போறாங்க. அதுக்குள்ள சுவாமியை பார்க்கணும்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது முருகனோட முதல் படை திருப்பரங்குன்றம். இதை நம்ம 3ஆவதா பார்க்க வந்திருக்கோம். இந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கும் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த கோவில்லையும் இந்த வருஷம் தான் கும்பாபிஷேகம் முடிச்சாங்க. அதனால கோவில் ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு. கோயில்ல இருந்து தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து கோபுரத்தை பார்த்தேன். பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே போட்டோஸ் வீடியோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து திருப்பரங்குன்றத்துலேருந்து சாமி பார்த்துட்டு சாப்பிட்டு இப்போ வந்து பழமுதிர்சோலை போக போகிறோம். எங்களுக்கு வந்து என்னன்னே தெரில, இந்த ட்ரிப்பில் வந்து நிறைய மிராக்களும் சரி சர்ப்ரைஸும் நடக்குது. ஏன்னா திருச்செந்தூரில் வந்து 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் ஆகும் சொன்னாங்க சாமி பார்க்குறது. ஆனால் எங்களுக்கு 45 minutes தான் ஆச்சு. அதுவும் நான் ஒரு சாமியெல்லாம் வந்து ஒரு 2-3 minutes வந்து நின்று பார்க்குற அளவு எனக்கு வந்து அவ்வளோ டைம் கிடச்சிது. சரி அங்கே தான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 12:30க்கு தான் வந்து கரெக்டாக அந்த கோயில்கிட்டே வந்தேன். ஆனால் வந்து உள்ளே போய் சாமி பார்க்க முடியுமா அப்படிலாம் நினச்சேன். பட் கரெக்டாக வந்து ஒரு 1 ஆயிடுச்சு. நாங்கள் கரெக்டாக சாமி கிட்ட போகும்போது கிட்ட போயிட்டு பார்த்தா ஸ்பெஷல் தரிசனத்தில் எங்களை விட்டாங்க. நாங்கள் எங்கேயோ நின்றுட்டு இருந்தோம். பட் ஸ்பெஷல் தரிசனத்தை வந்து கரெக்டாக விட்டுட்டாங்க. இது வந்து மிராக்கல் சொல்கிறதா இல்லை சர்ப்ரைஸ் சொல்கிறதான்னு தெரில. ஏதோ எங்களுக்கு முருகர் வந்து ஒரு தனி பாதை விட்டு வச்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆக மொத்தம் இப்போ இங்கேருந்து இப்போ ஒரு அசோக் பவன் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டோம். லஞ்சு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பழமுதிர்சோலை போயிட்டு சாமி பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா சீக்கிரமாக பார்த்துட்டு மேலே அழகர் கோயிலை பார்த்துட்டு கீழே அழகர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பழனி போகிறது தான் பிளான். நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. ஆமாம். நம்ம என்ன நினச்சோம், நம்ம திருச்செந்தூரில் 7 hour இந்த சோஷியல் மீடியால போடுறது ஃபுல்லாவே பயமுறுத்துறதுக்கே இருக்கு. ஆனா நாங்க ஆஃப்டர்நூன் ஈவினிங் தான் போனோம். பட் உண்மையாவே எங்களுக்கு அப்புறமே வந்து நிறைய பேர் பார்த்தாங்க சாமி. போறவங்க 100 தரிசனத்துல போகாதீங்க. ஃப்ரீ தரிசனத்துல போங்க. 10 நிமிஷம் இல்ல 1 hourல 10 ரூபா. ஆமா, நாங்க இப்ப போன எல்லாமே 100 தரிசனத்துல போன மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. லஞ்சு முடிச்சுட்டு வண்டி எடுத்தோம். இப்ப நாங்க போயிட்டு இருக்கிறது வந்து மதுரையில இருந்து நாங்க ஒரு பிரிட்ஜ் ஏறணும். சூப்பர் வியூவா இருக்கு இந்த பிரிட்ஜ். சுத்தி இருக்க மலைகள் எல்லாமே பயங்கரமா தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 கிலோமீட்டர் நாங்க அந்த பிரிட்ஜ்ல தான் டிராவல் பண்ணிருப்போம். அந்த பிரிட்ஜை தாண்டி பழமுதிர்சோலை போற ரூட்டுக்கு வந்தோமா, அப்ப தூரத்துல ஒரு மலை இருந்துச்சு. பார்க்கவே செம்ம கண்ணு குளிர்ச்சியா இருந்துச்சு. அப்படியே கண் சிமிட்டாம அந்த மலையை பார்த்த மாதிரியே நம்ம பழமுதிர்சோலை வந்துட்டோம். பழமுதிர்சோலையில கீழே கள்ளழகர் இருக்காரு. நாங்க ஃபர்ஸ்ட் மேல இருக்க முருகனை பார்த்துட்டு அப்புறம் வந்து கள்ளழகரை பார்த்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க மேல போக ஆரம்பிச்சிட்டோம். மேல கார்ல போகிறதுக்கு 50 ரூபா என்ட்ரன்ஸ் சார்ஜ் வாங்கினாங்க. இந்த பழமுதிர்சோலையை ஏறும்போதே செம்ம அருமையா இருந்துச்சு. ஏன்னா அங்கங்க குரங்குங்க காட்டெருமை எல்லாத்தையும் கிட்டேயே பார்த்தேன். ஒரு 5 மினிட்ஸ்ல நாங்க மேல வந்துட்டோம். இந்த மலைகள்லயும் டிங்கி காரை பயங்கரமா ஓட்டிட்டான். மேல வந்த கையோட முருகனை பார்க்க உள்ள போயிட்டோம். இதுதான் முருகனோட 6ஆம் படை பழமுதிர்சோலை. இதை நாங்க 4ஆவதா பார்க்க வந்திருக்கோம். இந்த பழமுதிர்சோலையும் நான் இப்பதான் முதல் தடவை பார்க்க வந்திருக்கேன். கோயில் பார்க்கவே குட்டியா அழகா இருந்துச்சு. போன உடனே முருகனை கிட்ட இருந்து பார்க்க ஒரு தருணம் கிடைச்சது. முருகனை நல்லா பார்த்துட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு கோயில ஒரு சுத்திட்டு கிளம்பிட்டோம். வெற்றிகரமா பழமுதிர்சோலையை முடிச்சாச்சு. பழனி தான். கீழே போய் கள்ளழகரை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான். அங்க போய் கோபுரத்தை காட்டு. அடுத்தபடியா பழனியில் உங்களை சந்திக்கிறோம். ஆமாம். ஸோ இந்த பழமுதிர்சோலையில் ஈஸியாக போனோம், ஈஸியாக பார்த்தோம், நல்லபடியாக பார்த்தோம். போகிற இடம்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல தரிசனம். ஆமாம்.
ஓவராலாக இந்த பிளான் வந்து சூப்பராகவே போயிட்டு இருக்கு. இன்னும் 2 எல்லாம் எங்கள் அண்ணன் முத்து அவரால் எல்லாமே பெரியவர். எங்கள் டீம்லேயே இவர் தான் பெரியவர். இது வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சுவாமிமலை மட்டும்தான் போறதா இருந்துச்சு. ஆனா ஆக்ஷன் பிளான் வந்து 6 படம் போயிடலாம், 6 படம் போயிடலாம், கார் இருக்கு 6 படம் போயிடலான்ட்டாங்க. மலை மேல இருந்து கீழே இறங்கி கள்ளழகரை பார்க்க வந்துட்டோம். மதுரைக்கு பலமுறை வந்திருப்பேன், ஆனா நான் ஒரு தடவை கூட கள்ளழகர் கோயிலுக்கு வந்ததில்லை. இதுதான் என்னோட முத தடவை கள்ளழகர் கோயிலுக்கு வருது. உள்ள போயிட்டு அந்த கோபுரத்தை பார்க்கும் போதே பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. அந்த கோபுரத்துக்கு முன்னாடி 18ஆம் படி இருந்தாரு. நான் நினைச்சேன் அந்த 18ஆம் படி ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். சென்னை வந்துட்ட பிறகுதான் தெரியும் அது வருஷத்துல ஒரு தடவை தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு. ஆனா நான் வெளியே இருந்துட்டே 18ஆம் படி பார்த்துட்டு உள்ள கள்ளழகரை பார்க்க போக ஆரம்பிச்சிட்டேன். போற வழியில பெரிய பெரிய அருவா இருந்துச்சு, பார்க்கவே செம கூஸ்பம்ஸா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள கள்ளழகரை பார்க்க போயிட்டு இருந்தேன். அப்ப திருப்பி கோபுரத்தை பார்த்தேன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளோ ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு அந்த கோபுரம். சரி உள்ள கள்ளழகரை பார்க்க போனேன். அங்க உள்ள பெருமாள் பயங்கரமா இருந்தாரு. எனக்கு லிட்டரலி நான் திருப்பதியில இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ கிட்ட இருந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அங்கேயும் சம தரிசனம் கிடைச்சது எங்களுக்கு. எனக்கு ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆச்சு உள்ள இருக்கும்போது. அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டோம் பழனி போறதுக்காக. மதுரையில எப்படி நடக்குதுன்னு. ஆமா, மதுரை தள்ளி இருக்க ஊர்கள்ல இல்ல மதுரை தான். இப்போ வந்து நாங்கள் அழகர் கோயிலை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பழனி நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நாள் மதுரை வந்திருக்கேன், பட் இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அழகர் கோயில் போயிருக்கேன். நம்மளால அந்த கருப்பசாமி இது மட்டும். ஆமாம், 18ஆம் படி கருப்பசாமி மட்டும் என்னால் பார்க்க முடியல, ஏன்னா அங்கே க்ளோஸ் பண்ணிருந்தாலும் அவர் அவங்க கூட எப்பயுமே துணையாக வருவார். ஆமாம், கரெக்டு தான், அது எப்பயுமே துணையாக தான் இருப்பார். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த நத்தம் ரூட் எடுத்து பழனி போயிட்டுருக்கோம். மலையும் மலை சார்ந்த பகுதியும் நாங்கள் இப்போ வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்படியே அந்த டிரைவிங்லேயும் சரி ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஹில்ஸ் ஃபுல்லாக சுற்றி ஹில்ஸ் இருக்குது. அந்த மலையை பாருங்க. ஸோ மழை இப்போ மழை வர மாதிரி இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. ட்ரைவ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஒரு நல்ல வைப்ஸாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆமாம், நாங்கள் வந்து பாட்டு போட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். இந்த இதுக்கு போகிற ரூட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் விநாயகர் கடைக்கு வந்து அங்கங்கே செமையாக செலிப்ரேட் பண்ணோம். ஊரே வெளியே வந்து பார்க்குது. ஆமாம், ஸோ நம்ம வந்து சென்னையில் தான் நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம். பட் இந்த டைம் வந்து விநாயகர் கடைக்கிறதுக்கு நாங்கள் இல்லை ஏரியாவில். அது இல்லாமல் சரி இந்த பிளானை வந்து இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணிடலான்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம். பட் யாரோ புண்ணியத்தில் வந்து நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த விஷயம். இங்கே நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் அந்த வீடியோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து பழனிக்கு எங்களோட கெஸ்ட் படி ஒரு 7:30 7:45 போயிடுவோம். மோஸ்ட்லி இன்னைக்கே ஒரு 3 கோயில் கவர் பண்ணிட்டோம். ஆமாம், 3 கோயில் கவர் பண்ணிட்டோம். திருப்பரங்குன்றம் 1, பழமுதிர்ச்சோலை, அழகர் கீழே அப்படியே அழகர் கோயில். இப்போ பழனி போய் நாங்கள் தரிசனமே பண்ணுறோம். ஏன்னா கோயில் வந்து 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுற இதுவாக இருக்குது. ஸோ மணி இப்போது 6 தான் ஆகுது. இன்னும் 1 ஹவரில் நாங்கள் ரீச் ஆகிடுவோம். அங்கேயே 1 ஹவர் இல்லை 1.5 ஹவரில் ரீச் ஆகிடுவோம். போனோடனே லைனில் நின்றுவோம். ஆமாம், வேகமாக மேலே படிக்கட்டு ஏறிட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு ஈஷாக்கு போகிற பிளான் இருக்குது. ஆமாம், ஈஷா பிளான் வந்து நாங்கள் செகண்டரியாக வச்சுருந்தோம். பட்ஜெட் வைஸும் சரி, நாங்கள் போகிற ட்ராவல் வைஸும் சரி. பட் இப்போ வந்து சரி ஈஷாவும் போயிடலாம், ஈஷாவை கவர் பண்ணிடலாம். ஏன்னா எங்களுக்கு நாளைக்கு லீவு. ஸோ ஆஃபீஸ் நாளைக்கு லீவுனால நாளைக்கும் பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு வந்து ஈஷா முடிச்சுட்டு திருத்தணி போகிறதுக்கும் எங்களுக்கு கரெக்டாக இருக்குன்ற ஒரு பிளான்னால அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்றது தான். ஆனால் ஒன்று, நாங்கள் ஒரு கோயில் போகும்போதும் நல்ல வைப்பு. ஆமாம், உண்மை. ஒரு ஃபெட்டப்பு அது அந்த மாதிரி இல்லை. ஒரு நல்ல ஹாப்பினஸ், ஆமாம், மைண்டு ரிலாக்ஸேஷன் எல்லாமே. ஏன்னா நாங்கள் பயந்தது வந்து திருச்செந்தூரை பார்த்து ரொம்ப பயந்தோம். ஆமாம், ஐயோ ஒருவேளை போய் ட்ராப் ஆகிட்டோம்னா அந்த திருப்பதி மாதிரி அடைக்கிறாங்களா, ஸோ அதனால் திருப்பதி மாதிரி அடைச்சி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தோம். பட் ரொம்ப லக்கிலி நாங்கள் வந்து சாமியை வந்து ரொம்ப கிட்ட இருந்து நாளாக வந்து 2 to 3 minutes வந்து நல்லாவே சாமி பார்த்தேன். நம்ம ஊர் ரோடு மாதிரி நினைக்காதீங்க. ஆனால் ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஒரு மேப்பில் 8 ஹவர் 9 ஹவர் காட்டுதுன்னா ரோட் நம்ம பைபாஸை தொட்டோம்னா ஒரு 6 ஹவரில் வந்துடலாம். அதாவது ரோட் கிளியராக இருக்குது. ரோட் ட்ரிப். ஆமாம், எல்லாமே இப்போ போட்டுட்டாங்க புதுசாக. கட்டின பிரிட்ஜு கூட போட்டுட்டாங்க. ரோடு எல்லாமே 6 ways ரோடு தான். 6 ways செமையாக இருக்குது. அந்த சினாரியோ காட்டுங்க. அங்கே அந்த சீனரிஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்க. சைடில் பார்த்தாவே மழை தான், ஃபுல்லாகவே மழை. நான் இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கிளைமேட் வந்து இந்த கிளைமேட் வந்து அடாப்டபிள் ஆகிடுச்சு எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கனால ரொம்ப இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 ஹவர்ஸில் நாங்கள் வந்து பழனி ரீச் ஆகிடுவோம். ஸோ ரீச் ஆகிட்டு சாமி பார்த்துட்டு
நெக்ஸ்ட் வந்து என்னன்னு அவங்களுக்கு நாங்கள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் போட்ட பிளானே வேற. நாங்கள் வந்து கொடைக்கானல்ல இருக்க முருகர் கோயிலுக்கு போகணும் தான் இருந்தோம். ஆமா, அதெல்லாம் வேண்டாம், நம்ம போனோமா இந்த 6 படையை மட்டும் பார்த்துட்டு வரலான்னு தான் இருந்தோம். கரெக்ட். ஆக்சுவலாக இப்போ ஈசா நான் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால எங்கள் டீம் கிட்ட நான் சொன்னேன், எங்கள் டீம் பெரியவர் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஆனால் கோயம்புத்தூர் வந்து போவோன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் வந்து எங்களால் ஓட்ட முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் ஒரு டயர்ட்னஸும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ரோடு அந்த மாதிரி இருக்கு. கரெக்ட். இந்த லீவ் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா வந்து நாளைக்கு எங்களுக்கு போய் நாங்கள் ட்ராவல் பண்ணி கோயம்புத்தூர் போனாவும் எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. அதனால அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கனால நான் பார்ட் 1 பார்ட் 2ன்ற மாதிரி போடுறேன். பார்ட் 1ல் 4 கோயில் கவர் பண்ண மாதிரி பார்ட் 2லையும் நம்ம 4 கோயில் கவர் பண்ணுவோம். என்னென்னா பழனி, மருதமலை, ஈஷா, திருத்தணி. ஒரு 5 கிலோமீட்டர் பிஃபோரே எங்களுக்கு வந்து தெரியும் பாருங்க. ஆமாம், வாட் எ பியூட்டி. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல 6 படையை முடிச்சிருவோம். கொடுக்கறதுக்கு எங்கிட்ட காசு. ஆமாம், அதுவும் ஒரு பக்கம். ஃபுல்லி ஃபினான்ஷியலாக அவுட் ஆகிட்டோம். இதை பார்த்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். வல்லக்கோட்டையை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். மாறி இருக்காது, சொல்ல முடியல. ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் நடந்திருக்கும். அதனால் மறக்காமல் பார்ட் 2வையும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் லைஃப் டைமில் ஒரு தவணைச்சும் 6 பட ட்ரிப்பை பிளான் பண்ணி போயிட்டு வந்துருங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எனக்கு. சரி, நான் உங்களை பார்ட் 2ல சந்திக்கிறேன். பை பாய், see you the next video.